விஜயும் காவேரியும் சேரணும்னு நினைக்கிறாங்களா இல்லை பிரியணும்னு நினைக்கிறாங்களா சாரதா அப்படிங்கிறது நமக்கு புரியல. எல்லா விஷயமும் வந்து கேட்டுட்டு இந்த ராத்திரி ஃபுல்லாக கதை கேட்டுட்டு கடைசியில் வந்து சீதைக்கு ராம சித்தப்பானாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து நான் காதலிக்கிறேன், அவர் என்ன காதலிக்கிறாரு, அவர் வந்துருவார், அவர் எனக்காக தான் இங்கே வந்து நின்றுட்டு இருந்தார், வீட்டு வாசலையோ படுத்து கிடந்தாருங்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறமும் விஜய் வந்ததுக்கப்புறமா ஏன்பா கான்ட்ராக்ட் காசையும் கொடுத்து அப்புறம் வயிற்றுல குழந்தையும் கொடுத்துருக்கேப்பா, இதை நான் எப்படிப்பா எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த யமுனா மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்க வேற வந்து இன்னும் ஓவராக ஏதாச்சும் கேவலமாக பேசுவாங்க. இந்த சமயத்தில் இவ்வளோ தூரம் அவர் இறங்கி இறங்கி வராரு, நம்ம குடும்பத்தில் இப்படி பேசுகிறாங்களேங்கிறதுக்கு கொஞ்சமாச்சு காவேரி கோவப்படணும். ஓரளவுக்கு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமே இப்படி அவர்கிட்ட பேசுகிறீங்களே அப்படிங்கிறதுக்கு அவங்க கோவப்பட்டு போதும் தயவு செஞ்சு போதும், நானும் ஒரு தடவை 2 தடவைன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீயும் அவரை அவமானப்படுத்துகிற, சீப்பாக நடத்துகிற, எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க, நான் அவரோட கிளம்பி போகிறேன், அவ்வளோதான் போதுமா, நான் பசுபதிக்காக யோசித்தேன், உனக்காக யோசித்தேன், எல்லாத்துக்காக யோசிச்சது போதும், நான் இதுக்கப்புறம் அவரோட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த யமுனாவை முடிஞ்ச ஒரு பலரும் அறைய விடணும். அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, அது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை போகிறது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.